மாறுபட்ட கெட்டப்ல யஷ் வராரு. அவரோட கோவம் கலந்த அந்த முரட்டுத்தனமான நடிப்பு, அதுக்காக அவர் போட்ட எஃபெக்ட், உழைப்பு எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா அதுவே சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் டோஸாவும் இருக்கு. அவர் கொடுக்குற அந்த ஓவர் ஹீரோயிசம், அந்த பில்டப் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரியும் இருக்குங்க. முதல் பாதியில கம்பீரமா ஸ்டைலா வர யஷ் 2ஆம் பாதியில கொஞ்சம் வயசான கெட்டப்ல வராரு. அந்த கெட்டப் அவருக்கு சீரியஸா செட்டே ஆகலன்னு தான் சொல்லணும். அதுலயும் கடைசி 1 மணி நேரம் அப்பா முடியலங்கிற அளவுக்கு எப்படா முடிப்பீங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. பெண் இயக்குனர் எடுத்த படமா இருந்தாலுமே பெண்ணுக்கு எதிரா பெண்களை தவறா காண்பிக்கிற காட்சிகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இயக்குனரோட சேர்ந்து யஷோ இந்த படத்துக்கான திரைக்கதையை எழுதியிருக்காரு. அக்காவை வர நயன்தாரா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறாங்க. அவங்களோட கேரக்டர் சில இடங்களை ஹீரோயினை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லலாம். அதை உணர்ந்து ரொம்ப நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க. தாதாவான ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறனாலேயே சிகரெட்டு சரக்குன்னு நடிச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீன்கள்ல கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்களோட காட்சிகள் அந்த அளவுக்கு இல்ல. 2ஆம் பாதியில ருக்மணி வசந்த் வராங்க. அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இந்த படத்துல இல்லன்னு தான் சொல்லணும். யஷோட காதலிய கியாரா அத்வானி வராங்க. கொடுத்த வெளியே கரெக்டா பண்ணிருக்காங்க. அவங்களோட நடிப்பு சில இடங்கள்ல நல்லா இருக்கு. ஆனா படத்துல ஹியூமா குரேஷோட வில்லத்தனம் ரொம்ப அருமையா இருக்கு. அவங்களோட நடிப்பு நல்லா இருக்கு. டஜனா வில்லனும் அடியாட்களும் வராங்க, வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. இது எல்லாமே பல படங்கள்ல பார்த்த மாதிரிதான் இருக்கு. ஒரு கூட்டத்துல அப்பா மகனான யஷ் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. அந்த சீன் எப்படா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீளமாவே இருக்கு.